ஹாய் மச்சிஸ், நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 18 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. அப்போதான் நம்ம டே 18 எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகே, டே 18 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், மார்னிங்லேருந்து ஆட்டோ எடுத்துன்னு கேஸ் பலன் போயினே இருக்கேன். டக்குன்னு ரோடை பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சுற்றின்னு கேஸ் பங்குக்கு வந்து ஒரு 510 கேஸ் போட்டுன்னு ரேட் பார்த்தா கம்மியாயிட்டு இருக்கு, 10 ரூபா. அப்புறம் வர வயலில் நான் மாட்டி பார்த்தேன்னா ஓக்லிபுரமில் ட்ராப் பண்ண சொன்னாங்களா. அவங்கள அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு பிக்கப்பு எங்கே போனோன்னா அப்படி சொன்னால் யஷ்வந்த்புரம் போகணும் சொன்னாங்களா. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு போயினே இருக்கேன். டக்குன்னு லாக் பண்ணிட்டாங்க கேட் போட்டு, ட்ரெயின் வருதுன்ட்டு. ஃபஸ்ட்டு நான் மட்டும் நின்று இருந்தேன்னா அதுக்கப்புறம் கம்பெனி கொடுக்க நம்மளுக்கு கொஞ்சம் சில வண்டியெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமா ட்ரெயின் பாஸ் ஆனோடனே அவங்கள விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நம்ம க்ரீஸ் வாங்கணும் இல்லையா. சரி ஹோல்சேல் கடை எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணிட்டு கடைக்கு வந்தேன்னா இங்கே போயிட்டு க்ரீஸ் எவ்வளோன்னு கேட்டுன்னு இருக்கேன். 18 kg டப்பா வந்துட்டு 8000 அப்படி சொல்லின்னு இருக்காங்க. என்கிட்ட 2000 இருக்கும், வாங்கி போகலான்னு வந்துட்டு அப்புறம் வாபஸ் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டி பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு ஓகே மச்சி, நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 18 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1800 rupees earn பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஓலா யூஸ் பண்ணி எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1300 rupees earn பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம நேற்று நம்மளுக்கு அந்த க்ரீஸ் கிடச்சிருந்துச்சின்னா நம்ம கொஞ்சம் நிறையா earn பண்ணியிருக்கலாம். நம்ம போய் அங்கே கேட்டோம்னே அவங்க அது 18 kg க்ரீஸ் 8000 rupees அப்படின்னு சொல்லிட்டாங்களா. நான் எடுத்துன்னு போய் 2000 என்கிட்ட பட்ஜெட் இருந்ததில்ல. ஸோ அதனால நான் வாபஸ் வந்துட்டேன்னா ஓகே, ஆனாலும் சீக்கிரமாக நம்ம அதை வாங்கிட்டு நம்ம அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொன்று, கடைசி வரைக்கும் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்னால் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கோ.